ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கறோன்னா பேபி ஷவர் எலமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கிளாஸில் யாராச்சும் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிசைன் நான் வந்து 2 லைன் போட்டுக்கிறேன். அதுலேருந்து நான் எப்படி போட்டிருப்பேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 சர்க்கிள் ஜாயின் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு மேலேருந்து ஒரு சர்க்கிள், நெக்ஸ்ட்டு கீழேருந்து ஒரு சர்க்கிள், அந்த மாதிரி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் வந்து ஒரு குட்டி சர்க்கிள் வரைஞ்சி 4 சைடுமே நான் 2 லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதில் மேலே உள்ள லைனில் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஃபுல்லாக நீங்கள் இந்த ஸ்டார் மாதிரி அதுக்கடுத்து டிசைன் நிறையா டிசைன் போடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு டிசைன் போடுங்க. அந்த மாதிரி போட்டு இந்த டிசைன் முடிச்சிடலாம். ஓகேவா? இதுவுமே ஒரு பேபி ஷவர் எலமெண்ட்ஸ் தான். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கிளுக்கு மாதிரி இருக்கும்ல, அந்த கிளுக்கு தான். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சம் நிறையாவே எலமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ எல்லாருமே எல்லா எலமெண்ட்ஸையும் போட்டு ஒர்க் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இது வந்து தொப்பி, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த தொப்பி வந்து வரைஞ்சிருக்கோம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் வந்து நிறையா மெஹந்தி டிசைன் எல்லாமே போட்டுட்டு வரோம். ஸோ கிளாஸுமே கொஞ்சம் முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு 5-6 கிளாஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராச்சும் மெஹந்தி கற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் நம்ம சேனலில் சொல்லித்தரோம். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்ப்போம். இது வந்து லெக்கு, பேபி லெக் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இன்னொரு டைமும் போட்டு காமிப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி அந்த அந்த சைடு வளைவாக வரும், இந்த சைடும் வளைவாக வரணும். 2 சைடுமே கொஞ்சம் வளைவாக வரணும். ஏன்னா நம்ம கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது பாருங்கள், கொஞ்சம் வளைவாக தான் இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஏபிசி, நம்ம அந்த குட்டி பிள்ளையில் விளையாடுவோம்ல, அந்த இது போடுறோம். ஏபிசின்னு அது உள்ளக்க நம்ம வந்து எழுதிடுவோம். ஓகேவா? இந்த மாதிரி டிசைன் எல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா டிசைனுமே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு டைம் உங்களுக்கு வரலன்னா செகண்ட் டைமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண அது வந்து கரெக்டாக எல்லா டிசைனுமே வந்துடும். நெக்ஸ்ட்டு பேபியை வந்து வெல்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதான் அந்த டிசைன். நான் என்னென்ன டிசைன் போட்டுக்கணும், கண்டிப்பாக அதெல்லாம் போடுங்க. 2-3 டிசைன் மட்டும் போடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் அந்த பேஜ் ஃபுல்லுமே நான் ஃபில் பண்ணியிருக்கேன். என்னென்ன டிசைன் போட முடியுமோ எல்லா டிசைனுமே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி என்னால் முடிஞ்ச வந்து அந்த பேஜ் ஃபுல்லுமே கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம எலமெண்ட்ஸ் தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 4-5 கிளாஸ் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிகர் ட்ரா பண்ணுவோம். பேபி ஃபிகர் அது ட்ரா பண்ணலாம். ஸோ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இது வந்து ஒரு பேபி. இது வந்து பேபியை வந்து நம்ம ஒரு டவலில் கட்டி வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி. இதுக்கு கண் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து இதோட முடிச்சுடுங்க. ஓகேவா? இந்த டிசைன் போட்டுருங்க. இது உள்ளக்க வந்து நீங்கள் வந்து கலர் பண்ணனாலும் பண்ணலாம். அந்த டிசைனுக்கு வந்து நம்ம எப்போயுமே வந்து என்ன கொடுப்போம், அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம கலர் பண்ணோம்னா அந்த மாதிரி கொடுக்கலாம். இது வந்து பேபி ட்ரெஸ்ஸு. நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸ்ட்ரெயிட் லைன் போடக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக. ஓகேவா? ஸோ கிராஸ் லைனாக வந்து அந்த டிசைன் முடிச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டிசைன் போட போகிறோன்னா, இது வந்து பேபி ஷூ. ஓகேவா? நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹம்ஸ் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்க்கிள். நெக்ஸ்ட்டு இந்த லைனை வந்து கீழே வந்து சர்க்கிள் வந்து கிராஸாக வர மாதிரி. நம்ம எல்லாத்துக்குமே ஹம்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு லைன் போட தெரிஞ்சுக்கணும். இது 2 தான் மெஹந்தியில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து லைனில் தான் ஃபுல்லு இதுக்குமே கிராஸாக போடுறோம், நான் வளைச்சி போடுறோம், சர்க்கிள் மாதிரி போடுறோம், அந்த மாதிரி போடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிசைன், அந்த சிலுக்கு இருக்கும்ல, குழந்தை காட்டிகிட்டே இருப்போம்ல, அது வந்து வரைஞ்சிருக்கேன். எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து ஷேடு கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ வரைய போகிறது வந்து இந்த விளையாடுவோம்ல, பசில்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரி அது வரைய போகிறோம். ஸோ வரைங்க, அழகாக நீட்டாக வரைஞ்சி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வரைய தெரிலனா ஃபஸ்ட்டு பென்சில்ட்டு ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மெஹந்திட்டு ட்ரா பண்ணுங்கள். 1 டைம் 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வரல அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் புதுசாக போடுறீங்க, இப்போ தான் மெஹந்தி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னப்போ நீங்கள் வந்து பென்சில்ட்டு ட்ரா பண்ணுங்கள் ஒரு சைடு. ஓகேவா? அதே சைடு இன்னொன்று இந்த சைடு வந்து மெஹந்திட்டு ட்ரா பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இது வந்து ட்ரம்ஸு. எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.
மேக்ஸிமம் நம்ம கிளாஸ் வந்து முடிய போகுது. இன்னும் ஒரு 5 or 7 கிளாஸோ தான் இருக்கும். ஸோ அது வேகமாகவே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாருமே சென்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறையா கிளாஸஸ் வந்து நடத்துவோம். ஸோ நம்ம சேனலை வந்து எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஷேர் பண்ணுங்கள். நான் என்னென்ன டிசைன் போடுறேன்னு பார்த்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து அந்த குழந்தைய வந்து நம்ம ஒரு தொட்டிலில் போட்டிருப்போம். அது வந்து இது வந்து ஃபுல்லாக இல்லாமல் நம்ம ஒரு சைடு மட்டும் சைடாக எடுத்து வச்சுருக்க மாதிரி எடுத்துருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு என்னென்ன டிசைன் தோணுதோ நீங்கள் வரையலாம். நான் வரைஞ்ச டிசைன் எல்லாமே நீங்கள் ட்ரா பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து நீங்கள் நெட்டில் பார்த்துருப்பீங்கள்ல, அதையும் ட்ரா பண்ணலாம். இந்த டிசைன் தான் வரையணும்னு இல்லை, உங்களுக்கு ஓன் டிசைனும் வரைஞ்சிக்கலாம். இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஓன் டிசைனை வரைங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம இந்த டாப்பிக்கெல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நாளைக்கு வேறு ஒரு டிசைனோட வேறு ஒரு டாப்பிக்கோடு வரலாம். பாய்.